எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா மகரம் ராசி. இது ஒரு நில ராசிங்க. இரக்க சுபாவம் கொண்டவர், உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. மேலுமே எந்த விஷயத்துக்கு இருந்தாலுமே இவங்க ரொம்ப பயப்படுவாங்க. மற்றவங்கள எண்ணத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்று செயல்படக்கூடியவங்க இந்த மகர ராசி நேயர்கள் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம். செலவை குறைத்து கொள்வாங்க, அதிகம் பேச மாட்டாங்க. மேலுமே பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா நிறுத்தவே மாட்டாங்க. அந்தளவுக்கு பேசிட்டு இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்வதிலும் சரிங்க, பெரியவங்களை மதிப்பதிலும் இவங்களுக்கு நிகரே இல்லை, வேறு யாரும் இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். மேலுமே தன்னையும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற உணர்வு இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இவங்களோட பாதை நல்ல பாதையாகவே இருக்கும். மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, இந்த மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, மேலுமே இவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான இந்த டைமில் விஷயங்கள், மேலுமே இவங்களுக்கு காத்திருக்கக்கூடிய சர்ப்ரைஸ், இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டியுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறாங்க, வெற்றி மேலே வெற்றி வந்து சேரும் வாரமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க. மேலுமே ராசி அதிபதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைய போகிறாரு. சில பேர் தொழில் வேலைக்காக இடம்பெயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே விரும்பிய அரசு தனியார் வெளிநாட்டு வேலைகள் பார்த்திங்களா இந்த டைமில் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. விவசாயிகளுக்கு வறண்ட நிலம் செழிப்பாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலுமே வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சொத்து விஷயத்தில் இருந்து வந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம். மேலுமே இந்த டைமில் பார்த்திங்களா உழைப்பிற்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்குமே வராமல் இருந்து வந்த தொகைகள் கைக்கு வந்து சேர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் சீராகும். கடன் சுமை குறைய புதிய வழியானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்க போகுது. மேலுமே பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கும். மேலுமே புத்திர சந்தன பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான ஒரு யோகங்கள் காத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். வயதானவங்களுக்கு தாத்தா பாட்டி யோகமே ஏற்பட போகுது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பும் முன்னோர்களோட நல்லாசியுமே இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் மற்றும் சுப காரியங்களுக்காக நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றியாக உங்களுக்கு அமையுங்க. மேலுமே திருக்கார்த்திகை இன்னைக்கு விரதம் இருந்து சிவனுக்கு புனுகு சாற்றி வழிபட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து சனி பகவானை தொடர்ந்து வழிபட்டுவாங்க. உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்று பார்த்திங்களா பரணி தீபம் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டாலே தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். அது மட்டும் இல்லாமல் நாளை பார்த்திங்களா 3/12/2025 அன்று புதன்கிழமை இன்னைக்கு நீங்கள் பரணி தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றப்படுவாங்க. மாலை 6 மணிக்கு மகா தீபமானது ஏற்றப்படுவாங்க. நீங்கள் சிவபெருமானை நினைத்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். மகர ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் யோகமான பலன்கள் நிறைய இருக்குது. சில இடங்களில் வேலையில் சின்ன சின்ன சிரமங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் கடுமையாக கூட உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களோட செல்வாக்குமே அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நம்பிக்கையோடு செய்யலாம், சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது. மேலுமே அலுவலகத்தில் உங்களோட வேலை மற்றவங்க பாராட்டும்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இந்த டைமில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். மேலுமே இந்த காலகட்டத்தில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியக்கும்படியான உயர்வுகள் ஏற்படும். தொழிலை மேம்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகளுமே குறையும். அதே மாதிரி குழந்தைகளால் மன மகிழ்ச்சி, மன நிம்மதி எல்லாமே ஏற்படும். பெரியவங்களோட அன்புமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க அக்கறையோடு நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து பிரகாசமான நிலை எல்லாமே அடைய போகிறீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா, எதையாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மேலுமே இந்த டைமில் பார்த்திங்களா நன்மையும் தீமையும் கலந்த பலன்களை சந்திரனோட இடப்பெயர்ச்சி கொடுக்க போகுது. செவ்வாய் 11 இருக்கிறதுனால இடம் வாங்கி விற்பதில் புதிய மாற்றத்தை உணர்வீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்பட வேணாம். அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடுகளை நிதானமாக செய்கிறது ரொம்ப நல்லது. மேலுமே இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மகர ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் தங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இது எல்லாத்தோட வளர்ச்சிக்காக உங்களுடைய உழைப்பு அதிகமாக போட வேண்டியிருக்கும்.
மேலுமே பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பெரியவங்களோட ஒத்துழைப்பை உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா, திருநள்ளாறு சனி பகவானை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு பாடல்களை நீங்கள் பாடி நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மேலுமே பாவங்கள் புண்ணியங்கள் அனைத்தையுமே நியாயங்கள் தவறாமல் நேர்மையாக பூவுலகில் பயனளிக்கும் புண்ணியவனே சாய் மகனே அருள் தைவார் போற்றி போற்றி அப்படிங்கிற பாடலை கூட நீங்கள் பாடி நீங்கள் இறைவனை வழிபட்டு அப்படியே வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் பணவரவு சிறப்பாக இருக்கும். வேலைப்பளு காரணமாக நேரம் தவறி உணவு சாப்பிட வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும். மேலுமே வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும். கை கால் வலி உடல் சோர்வு உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே அக்கம் பக்கத்தோடரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும். கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலைகள் கூட வரதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளோடு அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. மேலுமே குடும்பத்தில் இருக்கிறவங்களால திடீர் பிரச்சனைகள், அதனால் வாக்குவாதம், இது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க. சில பேர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்கவும் இந்த காலகட்டத்தில் நேரலாம். பெண்களுக்கு வீண் அலைச்சல், வேலைப்பளு இது எல்லாமே அதிகரிக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே அடுத்தவங்களை பற்றி விமர்சனங்கள் தவிர்ப்பது, கல்வியில் கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா, நம்மளுடைய மகர ராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள்லாம் காத்திருக்கு. உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பண வரத்து அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க துணிச்சலாக வேலைகளை செஞ்சு வெற்றி பெறுவீங்க. சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளால் நன்மையும் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தோமா, திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு நிறைய இருக்குது. மேலுமே பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். புதிய நபர்களோட நட்புமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் பல நன்மையுமே ஏற்பட ஆரம்பிக்கும். மேலுமே கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. அதிகம் பேசுவதை தவிர்ப்பது, செயலில் வேகம் காட்டுவது ரொம்ப நல்லது. அடுத்தவங்க சொல்கிறத செய்யும் முன்னாடி அது பற்றி ஆலோசனை செய்வது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா, அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் மேலதிகாரி சக ஊழியர் மத்தியில் நல்ல மதிப்புகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பணத்தட்டுப்பாடு நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நிலையானது ஏற்படும். மேலுமே கடித போக்குவரத்து சாதகமான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகுது. அவசர முடிவுகள் எடுப்பதை நீங்கள் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. எது செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செய்கிறது தான் நல்லது. மனதில் தைரியம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செஞ்சு வர குடும்ப கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே எதுலேயுமே உங்களுக்கு வெற்றியான ஒரு சூழலானது இருக்கும். எதிரிகள் பணிந்து போவாங்க. மேலுமே அவங்களால மறைமுக ஆதாயமே உங்களுக்கு ஏற்படும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. மேலுமே அரசாங்க காரியங்களில் தாமதமாகவே நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வழக்குகளால் மனதில் ஒரு அச்ச உணர்வானது ஏற்படவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத பணவரவுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் மாத பிற்பகுதியில் சகோதரர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சரியாகும். எடுத்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. மேலுமே திருமண முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் உறவினராலும் நண்பர்களாலும் ஆதாயங்கள் உங்களுக்கு ஏற்பட இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வதுதான் உங்களுடைய திறமை அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு என்ன அப்படின்னா சனி பகவானை தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மகர ராசி நேயர்களாக இருந்தாங்களா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். மேலுமே இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுகிறீங்க
உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் 3 முறை பதிவிடுங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.